வணக்கம் மகளே. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நானே தான் கோலம் போடுறதை கற்றுக்கிட்டேன். கோலம்னு கம்மச்சித்திரமெல்லாம் இல்லைங்க, எல்லாருனாலையும் முடியும், எல்லாரும் அழகாக போடுவாங்க. நான் வந்து கோலம் போடுறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டேன்னா, எல்லோரும் கோலம் போடுவாங்களா, அவங்களோட கை வாட்டம் எப்படி போடுறாங்க அப்படின்னு வச்சு தான் நானே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு இப்படி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுருப்பேன். இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு மைண்டு பிளாங்காக இருக்கும். சரி இந்த மாதிரி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு அப்போதைக்கு அப்படியே தோணும், அப்படியே போட்டுடுவேன் கோலம். நான் வந்து எப்பயுமே கோலம் போடுறப்ப இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே போட மாட்டேங்க. கோலம் போட்டால் அதுக்குள்ளாரையே போயிருந்து இருக்கிற வேலையெல்லாம் மறந்துவிட்டு இந்த கோலத்தை எப்படி சிங்காரிக்கலாம், எப்படி அழகுபடுத்தலாம், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு அதுக்குள்ளார போயிடுவேன். கோலத்துக்குள்ளாரையே முழுசாக போயிடுவேன். நீங்களும் என்ன மாதிரி தானே அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமான ஒன்று நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு பூ போட்டு வச்சா தானே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த கோலத்தை எவ்வளோ அழகுபடுத்தணுமோ அவ்வளோ அழகுபடுத்துவேன். எப்பயுமே மொட்டையாகவே விட மாட்டேன் நானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கோலம் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.